போறீங்க? காலேஜ் முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் போறாங்க, ஜாப் போறாங்க. உங்களுக்கும் படிக்கணும், பிஜி படிக்கணும் அப்படின்னு தோணுதா? என்ன கேட்டீங்கன்னா பிஜி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஜி தான் முடிச்சிருக்கேன். ஆனா என் கூட வந்து இப்போ ஒர்க் பண்றவங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அவ்வளோ இயர்ஸ் வந்து அவங்க படிச்சு முடிச்சுட்டு சேம் என் கூட தான் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒரே டிகிரி படிச்ச நானுமே அங்கதான் ஒர்க் பண்றேன். ஆனா அவங்களோட நான் சீனியரா இருக்கேன். நெக்ஸ்ட் டிகிரி படிச்சுட்டு இவ்வளோ இயர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து அதே ஜாப் தான், பட் சேலரி கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பிஜி போறத அதை காட்டிலுமே ஃபர்ஸ்ட் இதை படிச்சுட்டீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஈஸியா ஜாப் போயிட்டு லைஃப்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா செட்டில் ஆகலாம். எந்த டிகிரி படிச்சாலும் கம்ப்யூட்டர் பேசிக், கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்ல, ஆனா ஐடிக்குள்ள ஜாப் போகணும், கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க ஜாப் போகலாம். ஈவன் எனக்குமே வந்து ஸ்டார்டிங் வந்து கம்ப்யூட்டர்ல அவ்வளவா நாலேஜ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒர்க் போனதுக்கு அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ என்னென்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சா உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஓன் பிஸ்னஸ், இப்போ நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்களே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி ஆன்லைன் மூலமா சேல்ஸ் கொண்டு வரலாம். அமேசான், பிளிப்கார்ட், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல எப்படி ப்ரொமோட் பண்றது, ஒரு ஆட் நம்ம மொபைல்ல வந்து ஷோ ஆகுது அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஷோ ஆகுதுன்னு என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி வருது, நமக்கு ஏன் வருது? கூகுள்லயோ இல்ல மொபைல்லயோ நம்ம ஒரு விஷயத்த சர்ச் பண்ணும்போது இந்த சர்ச் பண்ணதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் உடனே நம்ம போன்ல நமக்கு வந்து ஷோ ஆகும். அது எந்த மாதிரி அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லாமே ஒரு அல்காரிதம்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கு, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் இருக்கு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 50+ மாடல்ஸ்க்கு மேல இருக்கு. அண்ட் நிறைய ஆன்லைன் டூல்ஸுமே நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு ஜாப் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமா எவ்வளவு சேலரி பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா 3 to 4 lakhs per annum உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் அ ஃப்ரெஷருக்கே அந்த அளவுக்கு ரேஞ்ச்ல எங்க சென்னையில ஜாப் ஆஃபர்ஸ் நிறையவே இருக்கு. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா, கிங் ஆஃப் எஸ்இஓ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது சென்னை மேடவாக்கம் லொகேஷன்ல இருக்கு. இங்க வந்து நீங்க படிக்கிறதால உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணலாம். இது உங்க ரெஸ்யூம்ல அப்டேட் பண்ணும்போது ரியல் டைம் ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப்மே நீங்க பண்ணலாம். ஸோ அது மூலயமா உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக உங்களுக்கு மினிமமா நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ஃப்ரெஷரை விட அவருடைய இன்டர்ன்ஷிப் கால்குலேஷன் பண்றதால உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ கிங் ஆஃப் எஸ்இஓ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு நல்ல கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ட்ரைனர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 12+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ட்ரைனர்ஸ். அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஆஃபீஸ்ல என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு எப்படி ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்கும் அப்படின்றதுமே உங்களுக்கு அவங்களோட நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, நீங்களும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட டிஜிட்டல் கெரியரை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.